ரொம்ப நாள் சென்று எங்கள் அண்ணன் பார்க்க வந்தேன். இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணிருக்காருன்னா டீயும் முறுக்கும் வாங்கி கொடுத்துருக்காப்புல. இதுக்கு உங்கள் ஊரில் என்ன ஃபேஷன்னா, எப்போ வந்தாலும் என் பேரை தான் மறந்துடுவேன், ஆனால் என் ஊரையாவது மறந்துடாதா அப்படி சொல்லிட்டு மணப்பாறை ஞாபகமாக முறுக்கு வாங்கி தந்துட்டு இருக்காப்புல. மணப்பாறை முறுக்கு. உங்கள் ஊர் எங்கள் ஊர்லேருந்து வரும்போது நான் 12th வரைக்கும் தான் படித்தேன், பெருசாக படிக்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல போனால், படிச்சுருந்தா என்ன படிக்கிறது என்னென்ன படிச்சுனோட பழகுடா, நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கெட்டது தெரிஞ்ச ஒதுங்கிடுறான்னு சொல்ல போல. ஒன்று படிச்சிரு, இல்லை படிச்சிருனோட பழகிரு அப்படின்னு சொல்ல போல. நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நல்லது கெட்டது அப்படின்னு சொல்ல போல. அந்த விஷயம் வந்து நான் எங்கள் ஊரில் இருந்து இங்கே வந்து தான் இவர் மூலியமாக தான் அந்த வார்த்தையை நான் காதலை கேட்குறேன். அது ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருக்குது. நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் கிடைச்சது, அது மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அப்புறம் ரொம்ப நாளாக ஒரு 6 மாதம் எங்கள் அண்ணன் கூட தான் குப்பை கொட்டிட்டு இருந்தேன். இந்த சிலை செதுக்கிறது, சிலை களிமணி பசஞ்சு தர்றது, அதுபோல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதம் அவங்க வீட்டில் தான் சோறு போட்டுருந்தேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இல்லை, சென்னையிலேருந்து ஊர்லேருந்து வந்துட்டு இங்கே வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது, அது ஹோட்டல் சாப்பிட்டு தான் வயிறு புண்ணா நம்மளுக்கு ஒத்துக்காமல் ஆகிருக்கும். அது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. எப்பயும் எப்படி சொல்கிறது, எப்பயுமே தம்பியாகவே இருக்கும் உங்களுக்கு. நான் எந்த சூழ்நிலை அண்ணனா மாற மாட்டேன். அண்ணனா மாற தப்பு இல்லை, அது வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்லுவோம், இப்போ 40 வயசுட்டு டீ கிளாஸை பிடிக்க முடியல, ஆடுது. நான் இனிமேட்டு எதிரி ஆகி உங்களை எப்படி வின் பண்ணுறது, அன்போலே நான் உங்களை வின் பண்ணிடுறேன். அதுதான் சார், வயசெல்லாம் நம்பர் தானே, அது ஒன்றுமே கிடையாது. நம்பர் தான், அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை. அது மாதிரி தான் அவங்க கூட வந்து மட்டும் இல்லை. அப்புறம் அண்ணன் ஊரும் பேசலு, ஊருக்கும் பேசலு. பாலன்னா இது எல்லாருக்கும் தெரியும். இது மோஸ்ட்லி எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும். ஏன்னா இவர் ஒரு அப்படி இல்லை, இவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டீல் மாதிரி தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பாலுநாத்னு தெரியும். போன வாரம் கூட வீரசாகிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசும்போது பாலன் தெரியுமாடான்னு, அவருக்குலாம் பேசிட்டு தான் நினைக்கிறேன். நான் உண்மையாக பொய்யா தெரியல எனக்கு. பேசுவேண்ணா, வீரசேகரே ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்தேன்னா பாப்பா கண்டிப்பா அவன். சரிப்பா, நீங்க ஏதாவது பேசுங்க. ஓகே.